ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே ஒரு டேஸ்டியான ஹெல்தியான வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் அரிசி சேர்க்காம தான் ரெசிபீஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது வெயிட் லாஸ் பண்ணுறவங்க, வெயிட் மேனேஜ் பண்ணுறவங்க, சுகர் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வெயிட் லாஸ் ரொம்ப சுலபமாக இருக்கும். எப்படின்னா, கார்போஹைட்ரேட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிட்டு ப்ரோட்டீன்ஸும் ஃபைபர்ஸும் அதிகம் பண்ணிட்டோம் அப்படின்னாவே ஈஸியாக தான் இருக்கும். இன்னைக்கோட ரெசிபிக்கு நான் பவுலில் 1 டம்ளர் வரகரிசி எடுத்திருக்கேன். இது கூடவே அதே டம்ளரில் 1/2 டம்ளர் வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன். கூடவே 1/4 டீஸ்பூன் வெந்தயம். ஸோ இது மூணுத்தையுமே தண்ணி சேர்த்தி 2லேருந்து 3 முறை நல்லா கழுவி எடுத்துடணும். வரகரிசியில் அதிகப்படியான ப்ரோட்டீன்ஸ் ஃபைபர்ஸ்லாம் இருக்கிறதுனால ரொம்ப நேரம் ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருக்கும், பசி எடுக்காது. இப்படி இருந்தாவே போதும், நம்ம அதிகமாக சாப்பிட மாட்டோம், ஈஸியாகவே வெயிட் லாஸ் ஆகும். இது மூணுமே நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சிடலாம். 6 மணி நேரத்துக்கு அப்புறம் வரகரிசி, உளுந்து, வெந்தயம் இது மூணுமே நல்லா ஊறி வந்திருக்கு. நல்லா ஊறி வந்தாதான் நல்லா மாவு கிடைக்கும், நல்ல உபரியாக இருக்கும். இது எல்லாத்தையுமே தண்ணியிலிருந்து வடித்து எடுத்து மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்தி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். நான் கம்மியான குவான்டிட்டியில் செய்கிறதுனால நான் மிக்ஸி ஜார்லேயே அரைச்சி எடுத்துக்கிறேன். நீங்கள் அதிகமான குவான்டிட்டி சேர்த்துறீங்க அப்படின்னா கிரைண்டர்லேயே நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் 2 முறைக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதில் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்தி கையை வச்சு நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு 8 மணி நேரம் புளிக்க வைக்கணும். அப்போ தான் மாவு நல்லா புளிச்சு வரும். மாவு எந்த அளவுக்கு நல்லா புளிச்சு வருதோ அந்த அளவுக்கு இட்லி நல்ல சாஃப்டாக ப்ளஃபியாக புஷ்ஷுன்னு கிடைக்கும். அரிசி மாவு இட்லியே இதோட டேஸ்ட்டில் தோற்று போயிடுற அளவுக்கு வரகரிசி இட்லி டேஸ்ட்டாக இருக்கும். 8 மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்கள் மாவு எந்த அளவுக்கு நல்லா புளிச்சு வந்திருக்குன்னு. கரண்டி வச்சு மாவு நல்லா கலந்து விட்டுட்டு இட்லி மாவு பதத்துக்கு இருக்குது அப்படின்னா தண்ணி சேர்த்த வேண்டாம். அப்படி இல்லைன்னா தண்ணி சேர்த்தி நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு பிளேட்டில் எல்லாமே கொஞ்சமாக எண்ணெய் தடவி வச்சுட்டு ஒவ்வொரு குழிக்குழியுமே மாவு ஊற்றி வச்சிடலாம். 10 நிமிஷம் ஃப்ளேமை ஆனில் வச்சு நல்லா வேக வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் மிதமான சூட்டில் வச்சு ஆஃப் பண்ணிடலாம். வரகரிசி இட்லிக்கு நல்ல சூப்பரான ஒரு சைட் டிஷ் ரெடி பண்ணிடுவோம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடான உடனே 4 டேபிள் ஸ்பூன் பச்சை வேர்க்கடலை போட்டு நல்லா வறுபட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் வறுத்த வேர்க்கடலை தான் சேர்த்துறீங்க அப்படின்னா கொஞ்சமாக வறுத்து எடுத்தாவே போதும். ஆனால் பச்சை வேர்க்கடலை நம்ம சேர்த்துறதுனால நல்லாவே வறுபட்டு எடுக்கணும். இது கூட நான் காரத்துக்காக ஒரு 8 வரமிளகா போடுறேன். இது வரமிளகாவோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இந்த வரமிளகா காரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், அதனால தான் நான் 8 அளவுக்கு சேர்த்தேன். இதையுமே நல்ல மிதமான சூட்டில் வறுத்து எடுத்துட்டு 4 பல்லு பூண்டு, 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்தி இது 2த்தையுமே நல்ல மிதமான சூட்லேயே நல்லா வறுத்து எடுத்துக்கணும். பூண்டு லைட்டாக ப்ரௌன் கலரில் ஆகணும், அது வரைக்கும் நல்லா வறுபட்டு எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணின 4 நார்மல் சைஸ் வெங்காயம், இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்தி நல்லா கலந்து எடுத்துக்கணும். இந்த சட்னி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் காரம் தூக்கலாக இருக்கும். காரம் தூக்கலாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வரகரிசி இட்லிக்கு நல்லாவே டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காரத்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வெங்காயம், வரமிளகா எல்லாமே நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு சின்ன துண்டு புளியும் சேர்த்தி நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த சட்னிக்கு நம்ம தக்காளி சேர்த்த போகிறது கிடையாது. இது நல்லா வதங்கிட்டு கொஞ்சமாக ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்தி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். ஆரம்பத்தில் நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்தி அரைச்சோம் அப்படின்னா திப்பி திப்பியாட்டம் இல்லாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், சட்னி நான் நல்லா கெட்டியாக அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணியும் மிக்ஸி ஜாரில் சேர்த்தி ஊற்றி நல்லா கலந்து விட்டுடலாம். நீங்கள் உங்களுக்கு சட்னி எந்த பதத்துக்கு வேணுமோ அந்த பதத்துக்கு கலந்து எடுத்துக்கலாம்.
நான் ரொம்பவும் திக்காவும் இல்லாமல் தின்னாவும் இல்லாத பதத்துக்கு தான் கலந்து எடுத்திருக்கேன். தாளிப்புக்காக நான் கொஞ்சமாக கடலெண்ணெயில் கடுகு, ஜீரகம், வரமிளகா, கருவேப்பிலை போட்டு தாளித்து ஊற்றிருக்கேன். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. அதே டைமில் இட்லியும் ரெடி ஆயிடுச்சு. இட்லி பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பர்ஃபெக்டாக ரெடி ஆயிருக்குன்னு. இந்த இட்லி 2 சாப்பிட்டாவே போதும், ஸ்டொமக் நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். டேஸ்ட்டுமே ரொம்ப அற்புதமாக இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணும்போது என்ன சாப்பிட்றது அப்படின்னு உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அரிசி சேர்க்காத ரெசிபீஸ் தான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு, வெயிட் மேனேஜ் பண்ணுறவங்களுக்கு, சுகர் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வர பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள்.